இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான நரசிம்முடிக்காரனும் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். சண்டை போட என்ன ஆகுனா மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும்போது ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிறவனுக்கு வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை வந்து அக்ரஷனுக்கு தூண்டி விட்டுரும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கம்மியா இருப்பான். இப்போ கோச் என்ன சொல்லுவாருன்னா வந்து இது போல நீ எப்படி வந்து அட்டாக் பண்ணோம் அப்படிங்கறத எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த நரசிம்முடிக்காரன் போட்டு செம்மடியா அடிப்பான். போட்டு அடிச்சதுல வந்து அடுத்த பாயிண்ட்ல வந்து அந்த நரசிம்முடிக்காரன் தான் வந்து லீடிங்ல இருப்பான். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனும் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணி ஒரு வழியா அந்த நரசிம்முடிக்காரன் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக ஜெயிச்சிருவான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வந்து ஆலப்புழா ஜிம்கான டீமுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்னால. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்பதான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க இந்த போல நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் கதையில ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமே நம்ம ஹீரோக்கு தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம ஹீரோக்கும் வந்து வரவேற்புலாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் கூட நினைச்சேன் ஹீரோ வந்து நல்ல சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வரவேற்பு கொடுத்ததுக்கு அப்புறமா ஹீரோக்கு இங்க தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஹீரோ வந்து சரி இந்த தடவை நம்ம சண்டை போடுறோம், நம்ம ஃப்ரெண்டு பாயிண்ட் எடுத்த மாதிரி நம்மளும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்த ஹீரோ என்ன ஆகும்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் சண்டை போடுறதுக்கு அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா வாங்கின அடியில நம்ம ஹீரோ அங்கேயே மர்கேசாலா மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆப்போனன்ட் டீமுக்கு தான் வந்து ஹீரோனால வந்து பாயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஹீரோ ஆப்போனன்ட் டீம் வந்து ஆல்ரெடியே பாயிண்ட்ல இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஹீரோனோட மேட்சை ஒரு தடவை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லுவாங்க சரி வாடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஆடுற மேட்சை நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ சுவாரஸ்யமா பார்த்துருப்பாரு. என்ன அப்படின்னா ஹீரோயின் வந்து ஆக்சுவலி வந்து இன்டர்நேஷனல் பிளேயர். ஸோ அவங்க ஆடுற பாயிண்ட்ஸ் அவங்க ஆடுற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தோன்னே என்ன இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இங்க நம்ம ஹீரோயின் மேல வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம வீடியோ யாரா பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காம லைக்